இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நீரிழிவு நோய்க்கான 10 எச்சரிக்கை அறிகுறிகள் தான். உங்களுக்கு இந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நோய் வருவதற்கான எச்சரிக்கை அறிகுறிகள் அறிந்து தீவிரமான கட்டுப்பாட்டை செஞ்சுட்டு வந்தாலே போதும், சர்க்கரை நோய் நம்மளை நெருங்காது. அது என்னென்ன அறிகுறி என்பதை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீரிழிவு நோய்க்கான முன்னெச்சரிக்கை அறிகுறிகள் குறித்து உடல் நோயியல் மருத்துவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீரிழிவு தாக்கத்தை எச்சரிக்கும் முன்கூட்டிய அறிகுறிகள் என்ன என்பதை குறித்து அவர் கூறும் குறிப்புகள் நிறைய இருக்கு. அதை தான் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். நீரிழிவு நோய்னா என்ன? முதியவர்களிடையே காணப்படும் நாள்பட்ட நோய்களில் ஒன்றுதான் நீரிழிவு நோய். 65 வயதுக்கு மேற்பட்டவங்க 33% பேருக்கு நீரிழிவு நோய் இருக்குது என்று ஆய்வுல சொல்லியிருக்காங்க. நீரிழிவு என்பது ஒரு நபரின் போதுமான இன்சுலின் உற்பத்தி செய்யாத போது அல்லது இன்சுலின் சரியாக பயன்படுத்த முடியாமல் போகும்போதுதான் இது உருவாகுது. இந்த இரண்டின் கலவையும் நோய்க்கு காரணமாக இருக்கு. உடல் இன்சுலின்ல ஏதாவது சிக்கல் இருப்பதாக ஒருத்தர் உணரும் போது ரத்த ஓட்டத்தில் அதிக குளுக்கோஸ் போய் சேரும். இது உடல் ஆரோக்கியத்தில் சிக்கலை உருவாக்கும். நீரிழிவு நோயின் மிகவும் பொதுவான வடிவம் டைப் 2. குறிப்பாக வயதானவர்களிடையே இது அதிகமா காணப்படுது. இரத்த சர்க்கரை குறைவு, இதய நோய், நாள்பட்ட சிறுநீரக நோய்கள் உள்ளிட்ட நீரிழிவு தொடர்பான சிக்கல் வயதானவர்களுக்கு வருவதற்கு அதிகமா சான்ஸ் இருக்கு. நீரிழிவு நோயை தொடக்கத்திலேயே கண்காணிச்சுட்டே வந்துட்டு ஏதாவது ஒரு அறிகுறி நம்மளுக்கு தென்பட்டுச்சுன்னா உடனே அதை சரி செஞ்சிடணும். மெதுவாக காயும் புண்கள். உடல்ல காயங்கள் அல்லது வெட்டு காயங்கள் வழக்கத்தை விட மெதுவாக குணமடைகிறதா என்பதை நீங்க கவனிக்கணும். ஒரு நபருக்கு கால்கள்ல சேற்று புண்கள் அல்லது தோல் தொற்று விரைவில் குணமடையாமல் இருப்பது மற்றொரு அறிகுறியா இருக்கலாம். பெண்களுக்கு நீரிழிவு இருந்துச்சுன்னா சிறுநீர் பை தொற்று அல்லது பிறப்புறுப்பில் ஈஸ்ட் தொற்று ஏற்படலாம். அடுத்தது அதிகரித்த பசி. ஒருவருக்கு அதிக சர்க்கரை தேவையை உணர்வதோ அல்லது அதிகம் சாப்பிட வேண்டும் என்பது போல் உணர்வதோ நீரிழிவு நோயின் அறிகுறியா இருக்கும். குறிப்பாக பெரியவர்களுக்கு ஒரு நபர் வழக்கத்தை விட அதிக பசியை உணர்வதால் அது பாலிபோஜியாவாக இருக்கலாம். இது அதிக சர்க்கரை உணவுகளை உட்கொள்வதற்கு வழிவகுக்கும். இது ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவை அதிகரிச்சிரும். அடுத்தது சருமத்துல அரிப்பு. சரும அலர்ஜி இருந்தால்தான் சருமத்துல அரிப்பு உண்டு செய்யும் என்பது கிடையாது. சருமம் நீரிழப்பால் நாளடைவில் வறண்ட சருமமாக மற்றும் இது அரிப்பை ஏற்படுத்துவதாக கூட இருக்கலாம். அவ்வப்போது சருமத்தை சொரியும் உணர்வை நீங்கள் பெற்றால் அது நீரிழிவு எச்சரிக்கை அலாரமாக தான் இருக்கலாம். தலை சுற்றல் அல்லது மயக்கம். ஒரு நபர் உடல் பலவீனமாக இருப்பதாக உணர்ந்தால், மயக்கம் ஏற்பட்டால், அடிக்கடி தலை சுற்றல் ஏற்பட்டால் அது குறைந்த இரத்த சர்க்கரை அளவின் காரணமாக கூட இருக்கும். நீரிழிவு நோய்களின் இரத்த சர்க்கரை அளவு குறையவும் நேரலாம். இது இரத்த சர்க்கரை குறைவு என்று அழைக்கப்படுது. அதே மாதிரி ஈறு பிரச்சனைகள். பல் ஈறுகள்ல வலி, வீக்கம் அல்லது சிவந்தல் ஆகியவை நீரிழிவு நோயின் மற்றொரு அறிகுறியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் நீரிழிவு பாதிக்கும். இது ஈறு தொற்று, பற்களுக்கு பிடிமானம் தரும் எலும்புகளில் சிக்கல் ஏற்படுத்தும். அடுத்தது சோர்வு. ஒருவர் வழக்கத்தை விட அதிக சோர்வாக உணர்வது அது நீரிழிவு நோயின் அறிகுறியாக கூட இருக்கும். உடல்ல உள்ள உயிர் ரத்த சர்க்கரையின் காரணமாக இப்படி ஏற்படலாம். குளுக்கோஸை ஆற்றலாக மாற்ற உடலை இது அமைதிப்படுத்துவது கிடையாது. இதனால உடல் ஆற்றல் இல்லாமல் சோர்வை எதிர்கொள்கிறது. மங்கிய பார்வை. உயிர் ரத்த சர்க்கரை அளவுகள் விழி லென்ஸில் இருந்து திரவங்களை வெளியேற்றுவதால் கண்களை கவனம் குவித்து பார்ப்பது கடினமாக இருப்பதால் ஒருவருக்கு பார்வை மங்கலாகிறது. இதனால நீரிழிவு நோய்க்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் விழித்திரை பின்னால் புதிய இரத்த நாளங்கள் உருவாகி ஏற்கனவே உள்ள இரத்த நாளங்களை அது சேதப்படுத்தும். இது பகுதி அல்லது முழுமையான பார்வை இழப்புக்கும் வழிவகுக்கும். அதே மாதிரி வாய் வறட்சி. நீரிழிவு நோயின் மற்றொரு அறிகுறி வாய் வறட்சி. ஒரு நபர் வறண்ட, வெடித்து போன உதடுகள் அல்லது சொரசொரப்பான நாக்கு போன்றவற்றை உணரலாம். வாய் போதுமான அளவு உமிழ் நீரை உற்பத்தி செய்ய முடியாத போது உணர்வு ஏற்படும். அடிக்கடி சிறுநீர் கழித்தல், தாகம் எடுத்தல். ரத்தத்துல அதிகப்படியான குளுக்கோஸை நீரிழிவு உருவாக்குது. இது சிறுநீரகங்களுக்கு அதிக வேலையை கொடுக்குது. சிறுநீரகங்கள் இந்த குளுக்கோஸை வடிகட்டி போராடுவதனால அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீர் வழியா வெளியேறுது. மேலும் உடல்ல இருந்து திரவங்களையும் சிறுநீரகம் இழுத்து சேர்க்குது. இது வழக்கத்தை விட அதிக தாகத்தை உணர வைக்கும். இதனால ஒருவர் அதிக திரவங்களை அருந்தி அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரிடும். இதன் விளைவாக எடையும்
குறையும். அடுத்தது, நீரிழிவு நோயாளிகள் 50% பேருக்கு எந்த நீரிழிவு அறிகுறியும் வெளிப்படுவதே கிடையாது. அவர்கள் தற்செயலாகவே கண்டறியப்படுறாங்க. நீரிழிவு நோயை முன்கூட்டியே கண்டறிந்து நீரிழிவு தொடர்பான பிரச்சனைகளை தடுக்க வழக்கமான உடல்நல பரிசோதனைகளை ஒருவர் மேற்கொள்ள வேண்டும். இரத்த சர்க்கரை அளவுகள்ல சிறிது மாறுபாடு இருப்பதாக அந்த டெஸ்ட்ல உங்களுக்கு காமிச்சிச்சுன்னா மருத்துவரை சந்திக்க வேண்டும். வாழ்க்கை முறையை நம்ம மாற்றணும். ஆரோக்கியமான உணவு முறை, வழக்கமான உடற்பயிற்சி ஆகியவை நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.